கிடையாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. பிரதமராக திரு நரேந்திர மோடி 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார். அமைச்சர்களும் தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்விட பேசுவின் பேசுபொருள். மோடியின் புதிய அமைச்சரவை என்ன செய்தி சொல்கிறது அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். திமுகவிலிருந்து திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி பங்கேற்கிறாங்க. வணக்கம் மேடம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தங்க வரதராஜன் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு புகாரி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷபீர், பாஜக விரும்பியபடியே, பாஜக நினைத்தபடியே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கும் வந்திருக்கிறாங்க. பிரதமரும் 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார். பாஜக நினைத்தது 272 அப்படின்ற அப்சல்யூட் மெஜாரிட்டியோட வரணும் அப்படின்ற, பிரதமர் நினைத்தது 370, கூட்டணிக்காக நினைத்தது 400. அது எதுவுமே நடக்காம இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பதவியேற்பு விழா தான் பார்த்தோம். 3வது முறை ஆட்சி அமைக்கும் போது பாஜக இன்னும் பல பெரிய திட்டங்களை வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் இப்பொழுது பாஜக நினைத்தபடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி முடிவு வந்து ஒருத்தர் தான் எடுப்பாரு. பிஎம்ஓலேருந்து அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அதை வந்து நடைமுறைப்படுத்துவார்கள். தற்போது அந்த நிலை என்பது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. பிஎம்ஓக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இப்போ பிஎம்ஓ சொல்லிதான் எல்லாமே நடக்கக்கூடிய நிலையில இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலம் பிஎம்ஓ தான் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்துச்சு. இப்போ ஒரு கன்சல்டேஷன், ஒரு கன்சென்சஸ், ஒரு டிஸ்கஷன், ஒரு டிபேட் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து இந்த 3வது முறையாக எல்லாமே வேற வேற வார்த்தை, வேற வேற அர்த்தம். அதான் சொல்றேன் நான். இதெல்லாம் வந்து இல்லாமல் கடந்த 10 ஆண்டு காலம் வந்து அதுக்கு முடிவே எடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாமே. இது இவ்வளவு வார்த்தைகள் சொல்றதுக்கு அதான் சொல்றேன் நான். நீங்க இப்ப 8 மணிக்கு டிவியில வந்து நான் வந்து நேர்பட நிகழ்ச்சி நடுவுல பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறார் அப்படின்னா, அவர் என்ன முடிவெடுத்தாரோ அதை வெளியிட்டுருவாரு. அது டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், அல்லது லாக்டவுனாக இருக்கட்டும், அல்லது மற்ற எந்த முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் அதை அவரே அறிவித்து விடுவார். யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இதை யார்கிட்டயாச்சும் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இவங்ககிட்ட கேட்கல, அவங்ககிட்ட கேட்கல அப்படின்றது ஒரு 6 மாதம் யாராச்சும் ஆர்டிஐ போட்டு விசாரித்து அந்த தகவல்கள்லாம் வெளியே வரும். இப்போ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை என்பது இருக்காது. அந்த ஸ்டைல்ல நீங்க வந்து கவர்மெண்ட்டை நடத்த முடியாது அப்படின்றது சொல்ல வரேன். நாட்டின் வளர்ச்சிக்காக, நாட்டின் எதிர்காலத்துக்காக தான் நாங்க மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற போது கூட்டணி கட்சிகள் வந்து ஒத்துழைப்பே தரமாட்டாங்க. பாஜக விரும்பியதை, பாஜக நினைத்ததை, திரு மோடி விரும்பியதை, திரு மோடி நினைத்ததை செய்ய முடியாம போகும் அப்படின்னு ஏன் முன்முடிவோடு அணுகணும் நம்ம? இல்லை, இப்போ நீங்கள் எதிர்கட்சிகளும் வந்து நாட்டுக்கு எதிராக வேலை செய்கிற மாதிரி, ஆளுங்கட்சி தான் நாட்டுக்காக வேலை செய்கிற மாதிரி வந்து ஒரு தோரணையை உருவாக்கிட்டாங்க 10 ஆண்டுகள். நாம் செய்வது தான் சரி, நாங்கள் செய்கிறது தான் நாட்டுக்காக, நாங்கள் எது செய்தாலும் அது நாட்டுக்காக தான் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப வலுவாக கொண்டு போயிட்டாங்க. எதிர்கட்சிகள் எந்த கேள்வியை எழுப்பினாலும் அது தேசத்துக்கு எதிரான கேள்விகளாக இருக்கிறது, இந்த நாட்டுக்கு எதிரான கேள்விகளாக இருக்கிறது அப்படின்ற அந்த பிரெயின் வாஷ் மெக்கானிசம் வந்து ரொம்ப தீவிரமா கொண்டு போயிட்டாங்க. கட்சியா ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு வாக்கு கேட்கறாங்க, மக்கள் வாக்களிக்கிறாங்க, பெரும்பான்மையோட ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஆனா அதை செயல்படுத்தாதீங்க, இது நாட்டு நலனுக்கு எதிரானதுன்னு எதிர்கட்சிகள் சொல்லும் போதுதானே 2 தரப்புக்கு மோதல் வருது. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் வந்து இங்க இல்லையே. இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்க வந்து பல பேக்ரவுண்ட்ல இருந்து மாநிலங்கள் இருக்கிறது, மொழிவாரி மாநிலங்கள் இருக்கிறது, மக்கள் வந்து வெவ்வேறு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து ஒரு நபர் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அல்லது ஒரு ஐடியாலஜி தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து ஒரு கவர்மெண்ட்டை நடத்த முடியாது அப்படின்றது தான் வந்து எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை. எதிர்கட்சிகள் அதை தான் எதிர்க்கிறார்கள். நீங்கள் இந்துத்துவ அஜெண்டாவை நீங்கள் வந்து செயல்படுத்துறதுல உங்களுக்கு மற்ற எல்லாரையும் நீங்கள் ஓரம் கட்டிடுறீங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்ல இருந்தானே அதெல்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் எதிர்க்கிறாங்க. நீ உங்களுடைய அஜெண்டா ஒன்று இருக்கும்,
ஆனால் அதை நான் ஆட்சிக்கு வந்த உடனே எனக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நான் அத்தனை விஷயங்களையும் இமீடியட்டா செயல்படுத்துவேன் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டுடைய தன்மையை நீங்க மாற்ற முடியாது. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்றதுனால அந்த தன்மையை மாற்ற முயற்சிக்கும் போது தானே வந்து பிரச்சனை வருகிறது. இதுவரைக்கும் நடந்தது, மோடி மனதின் குரல்ல என்ன நினைச்சாரோ அதை பேசினாரு. ஆனால் இனி அவருடைய மனதின் குரல்ல நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறார், நாயுடு என்ன நினைக்கிறார், ஏக்நாத் ஷிண்டே என்ன நினைக்கிறார் அப்படின்றதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்னு சொல்வேன். திரு தங்க வரதராஜன், மோடி விரும்பியும் விரும்பாமலும் இல்ல முழு மனதோடு இந்த பொறுப்பை ஏற்றுக்கல, ஒரு கூட்டணி கட்சிகளுடைய நெருக்குதல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. வணக்கம். அதாவது சபீர் சொன்னாரு, நாங்க வந்து 370 எதிர்பார்த்தோம் 400 சார். எங்களுடைய பிரச்சாரத்துல எப்பயுமே சார் நீங்க வந்து இப்ப திமுகவா இருக்கட்டும், திமுக முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார், 2021 234 திமுக கூட்டணி வெற்றி பெற்று அத்தனையும். அது போல நாங்க வந்து அப்படிதான் சார் சொல்லுவோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டியது 293 எங்களுக்கு கூட்டணி கிடைச்சிருக்கு சார். நிலையா 272 ஆட்சி அமைக்க தேவை, அதை மீறி கிடைச்சிருக்கு. அதை மேலும் 10 எம்பிக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இன்னமும் எங்களுக்கு எம்பிக்கள் ஆதரவு தொடரும். நீங்க 145 வச்சுக்கிட்டு 2004 நீங்க ஒரு ஆட்சி பண்ணப்ப எங்களால பண்ண முடியாது நீங்க சொன்னா வேண்டாம் சார். நரேந்திர மோடிய திறமையை நீங்க வந்து குறைச்சு மதிப்பிட வேணாம். உங்களுடைய இயக்கங்கள் புரியுது, இவரை கன்சல்ட் பண்ணணும் சார். 10 ஆண்டுல 400 இல்ல, 400 இல்ல, 370 இல்ல, 272 இல்ல, எந்த நம்பருமே இல்ல. இல்லங்க 241 கட்சிக்கு ஏங்க ஒரு இந்திய கூட்டணி எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து 232 தாங்க வந்தீங்க. பாஜக மட்டும் 241. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஃபெயிலா போட்டதை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? நாங்க 272 பாஸ், நீங்க 234 ஃபெயில். கூட்டணி எல்லாம் சேர்ந்து எங்க கூட்டணி பாஸ், உங்க கூட்டணி ஃபெயில். அதை ஒத்துக்கணும் நீங்க. அதனால இப்படி இந்த அடிப்படையில் கணக்கு பண்ணுங்க. அதனால எங்களை பொறுத்தவரை சார், நரேந்திர மோடி 10 ஆண்டுல என்ன செய்தாரோ அதை விட இன்னும் திறம்பட செய்வா. இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு கார்டிலான எங்களுடைய ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க. நிதிஷ்குமார் அதை செய்வாரு, சந்திரபாபு என்ன எது செய்வாரு, அதை செய்வாரு. என்ன என்டிஏ கூட்டத்தில் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. 2 நாள் எதிர்கட்சி அகண்ட பாரதம் பேச முடியாது, ஒரே நாடு ஒரே தேர்தல் பேச முடியாது, பாரத் பேச முடியாது, சிஏஏ பேச முடியாது, யூனிஃபார்ம் சிவில் கோட் பேச முடியாது. எல்லாத்துக்கும் 2 தரப்புகிட்டையோ இல்ல 2க்கும் மேற்பட்ட தரப்புகிட்டையோ ஒரு ஒப்புதல் வாங்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிதிஷ்குமார் அவர்கள் பேசுறதை கேட்டிருக்கணும். நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடு முன்னெடுப்பதற்கு அனைத்து விதமான ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதேதான் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. நாம இங்க உட்கார்ந்து எப்படி இருந்தாலும் வாதிக்கலாம். அவங்க நாங்க எல்லாம் என்னெல்லாம் பேசணுமோ அத்தனை பேச முடிச்சுட்டு தான் இன்னைக்கு நாங்க இதுதான் நாங்க இன்னைக்கு தொடங்குறோம். திரிபோன்லயும் நாங்க வந்து எங்களோட கூட்டணியில் இருந்தவங்க. அதனால ஏக மனதாக என்ன சொல்றோம் சார், மனதின் குரல்ல நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாரோ, நாட்டை எப்படி கொண்டுவாரோ அதை தான் செய்வோம். அதை தான் நீங்க என்டிஏ கூட்டத்துல சந்திரபாபு நாயுடு அவர் வெளிப்படுத்தினார், நிதிஷ்குமார் வெளிப்படுத்திருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சந்திரபாபு நாயுடு ஒப்புதல் கொடுத்துருவாரா? இல்ல இஸ்லாமியர்களுக்கான மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு நான் கொண்டு வரவே விட மாட்டேன், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு திரு மோடி சொன்னாரு. ஆனா நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கொண்டு வருவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துதான் 134 தொகுதிகளில் ஜெயிச்சு வந்திருக்காரு திரு சந்திரபாபு நாயுடு. அவர் செஞ்சே தீரணும் அங்க. ஆனா செய்யக்கூடாதுன்றது திரு மோடியுடைய நிலைப்பாடு, பாஜக நிலைப்பாடு. இப்ப இதுல எல்லாம் பிரச்சனை வருமா வராதா? 2 விஷயம் சார். ஒவ்வொரு கட்சிக்கும் சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நாங்க பேசி சரி பண்ணிப்போம். அதுல எல்லாம் ஒன்னும் இது பண்ண வேண்டியது இல்லை. எங்களுடைய பாலிசி, எங்களுடைய நிலைப்பாட்டுல இதெல்லாம் நாங்க சரியா செய்யப்படும். நிச்சயமாக மத ரீதியான இடஒதுக்கீடு நாங்க ஏற்றுக்க மாட்டோம். அதையெல்லாம் சந்திரபாபு நாயுடு எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம் அது எங்களுக்கு தெரியாது. இல்ல இப்ப யார கன்வின்ஸ் பண்றாங்க அந்த சிக்கல் வந்துருமான்னு தான் இப்ப பேசுறாங்க. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல நாங்க வந்து 5 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கோம் சார். வரணும்னு நாங்க நினைச்சிருந்தா போன 5 ஆண்டுகளே பண்ணிருக்க முடியும். அதனால நாங்க வந்து எல்லாரும் எப்பயும் ஒரே நாடு ஒரு தேர்தல் பொறுத்து நாங்க என்ன சொல்றோம்னா, மெஜாரிட்டி அரசாங்கம் நாங்க இருந்தாலும் கூட நாங்க எல்லா மாநிலத்தையும் கன்வின்ஸ் பண்ணி தான் நாங்க செய்வோம் தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர நாங்க உடனடியாக பண்ணுவோம்னா எதுவுமே சொல்லல. எல்லாரோட சம்மதத்தோட ஏகமனதாக கொண்டுட்டு வருவோம் தான் நாங்க சொல்லியிருக்கோமே தவிர நாங்க வந்து அப்படின்னா 5 வருஷத்துக்கு முடிய 10 வருஷம் ஆட்சி இருக்கிறத செஞ்சிருக்க முடியுமா? அதே நோக்கம் இல்ல. எல்லா மாநிலங்களிலையும் ஒன்றடக்கி செய்ய வேண்டும் ஏகமனதாக தான் நிலைப்பாடு. அதனால பல விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தலுக்கு எல்லாம் சொல்லியிருக்கோமோ அதையெல்லாம் நாங்க வந்து நிச்சயமாக நிறைவேற்றுவோம். மாற்று கருத்து கிடையாது. சபீர் குறுக்கிட்டீங்களே, அந்த கேள்வியை நீங்க வந்து மாத்தி கேட்டிருக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல்
அல்லது டீலிமிட்டேஷன் அல்லது ரிசர்வேஷன், இது எல்லாமே வந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கக்கூடிய முடிவு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ கலந்து ஆலோசிக்க வேண்டியதில்லை. அவங்களோட ஆலோசனை இல்லாமலே நாங்கள் எடுத்த முடிவு நாங்களே செயல்படுவோம் அப்படின்னு பாஜக சொன்னாங்கன்னா உண்மையிலேயே 3.0 அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். கன்வின்ஸ் பண்ணிடுவோன்றாங்க திரு சந்திரபாபு நாயுடுவையோ திரு நிதிஷ்குமாரையோ நாங்க கன்வின்ஸ் பண்ணிடுவோம். கன்வின்ஸ் பண்றது இல்ல, நீங்க தேவையில்லைங்க, கன்சல்ட்டே பண்ண தேவையில்லைங்க, மோடி நினைக்கிறத நாங்க பண்றோங்க அப்படின்னு சொல்லுங்க. மோடி ஒரு சபீர் அவர்கள் சொல்றாங்க, மோடி ஒரு ஜனநாயகவாதிங்க. நீங்க வந்து அப்படி ஒரு ஆசைகளை கற்பனைகளை உங்க விருப்பங்களை உங்க சொல்றது உங்களுக்கு உரிமை, அதெல்லாம் விருப்பம் நடக்காது, நீங்க நினைக்கிறது நடக்காது. நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் தலைவர், உலக தலைவர் என்பது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தெரியும். இந்த நாட்டை 10 வருஷம் வெளியேற்ற இருக்காரு. அதே போல அவர்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பு கொடுப்பதா சொல்லிட்டாங்க. கூட்டணி கட்சிகளோடு பேசி ஒருமித்த கருத்தை 10 ஆண்டுகளில் மெஜாரிட்டி அரசாங்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய கூட்டணி கட்சிகளை மந்திரி சபையில கொடுத்திருக்கிறோம். கூட்டணி கட்சிகளை அனுசரி கூட்டணிகளுடைய ஆலோசனை கேட்டுதான் எல்லா முடிவு எடுத்திருக்கிறோம். இல்ல கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவு எடுத்து சபைக்கு சொல்ல முடியாதுல்ல. கூட்டணி கட்சிகளோடு பேசி ஒருமித்த கருத்து அப்படின்ற அந்த ஜனநாயகம் மட்டும் காப்பாற்றப்படுமா? எதிர்கட்சிகளோடும் பேசி ஒருமித்த முடிவுங்கிற அந்த ஜனநாயகம் சேர்த்தே காப்பாற்றப்படுமா நாடாளுமன்ற ஜனநாயகம்? நல்ல கேள்வி சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே. அதாவது நான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் சொல்லியிருப்பார், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர் எனக்கு வேண்டும். எனக்கு பிரணாமஜி இருந்தார், மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தியாக இருந்தது. இதுதான் இன்னைக்கு நாங்க சொல்றோம், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர் வேண்டும் அப்படின்றா. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக இது வந்து அவங்க செயல்படல. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருந்தா நிச்சயமாக நரேந்திர மோடி பாஜகவும் இந்த தேசிய ஜனதா கூட்டணி வரவேற்பு இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு நாங்க சொல்றோம். காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியா, இப்படிதானே பாஜக பேசிருக்கு. அப்புறம் அந்த கட்சிகள் இருந்தானே எதிர்கட்சிகள் வரணும். இல்ல, அதாவது நான் சொல்றது கடந்த 2 முறை ராகுல் காந்தி நடந்த விதத்தை பார்க்கணும். நீங்க அந்த இடத்துல தாங்க சொல்றோம், காங்கிரஸ் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை எதிர்கட்சியாக அப்படின்னு நாங்க வந்து இது வைக்கிறோம் சார். அந்த அடிப்படையில் தாங்க சொன்ன தவிர நாங்க வந்து அந்த அடிப்படையில தான் காங்கிரஸ் அப்படி போகணும். இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து முக்து பாரத காங்கிரஸ் வந்து சைபரா போகணும்னு நாங்க சொன்னோம். ஆனா ஆக்கப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கொண்டு நாங்க சொல்றோம். ஆக பொறுப்பான எதிர்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக சொல்றது, பொறுப்பற்ற முறையில் தான் காங்கிரஸ் அப்படி போகணும்னு நாங்க சொல்லிடுவோம். திராவிட கழகங்களா தமிழக சொன்னா நிச்சயமாகுங்க. நான் என்ன கேட்கிறேன், மாறி மாறி 2 கழகங்கள் ஆட்சியில் இருக்கிறப்போ ஒரு புதுமையான ஆட்சி வேண்டும் சொல்றது என்ன தப்பு இருக்க முடியாது. எப்படி மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது அர்த்தம். அதனால அது அப்படி அந்த கனவுகள் எதுவுமே பாஜகவுடைய அந்த கனவுகள், இந்த கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியான்னு பாஜக கண்ட கனவு எதுவுமே பலிக்காது, இப்போதைக்கும் பலிக்காது, அடுத்த தேர்தலையும் பலிக்காதுன்றதை தானே இந்த முடிவு காமிச்சிருக்கு. அதாவது சார், அதாவது நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு நம்பர், ஏதாவது ஒரு மெஜாரிட்டி அரசாங்கம் குறைஞ்சு, நீங்க 1987 இந்திரா காந்தி இறந்தப்பறம் அனுதாபலையில வந்து தவிர பாக்கி பாஜக தவிர இது வந்து யாருக்கும் 10 ஆண்டுல மெஜாரிட்டி கிடைக்கல. நீங்க அதான் சொல்றேன், ராஜீவ் காந்தி இறந்தப்ப 244, அனுதாபலையில 244 தான் காங்கிரஸ் வர முடிஞ்சிச்சு. அதை வச்சு நரசிம்மர் ஆட்சி பண்ணார். அதே போல பாத்தீங்கன்னா 145 2004 பண்ண முடிஞ்சிச்சு. வாஜ்பாய் அவர்கள் பண்ணிருக்கிறார். 145 காங்கிரஸ் பண்ணிச்சு. 2009 2000 நம்பர் வச்சு காங்கிரஸ் பண்ணிச்சு. அதனால எங்களை பொறுத்தவரை 241 நல்ல குட் நம்பர். எங்களுடைய என்டி 93, இப்ப ஒரு 303 ஆதரவு இருக்கிறது. நிச்சயமாக நல்ல ஆட்சிகளுக்கு கொடுக்க முடியும் என்பது இன்னும் மாற்று கருத்தே கிடையாது. இவருடைய இயக்கங்கள், இவருடைய நோக்கங்கள் எல்லாம் வெற்றி பெறாதுன்னு தான் எங்களுடைய கருத்து. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சொன்னீங்க, கம்யூனிஸ்ட பொறுத்தளவு நாங்க நீ கம்யூனிஸ்ட் என்ன சார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? கம்யூனிஸ்ட் இந்த நாட்டுக்கு எதிரான கட்சி இப்பயும் நாங்க சொல்லுவோம். சரி, அடுத்த சுற்றுலை வர திரு புகாரி, எப்படியும் என்டிஏ இந்த ஆட்சி வந்து பிரச்சனைக்குள்ளாதிடும், கூட்டணி கட்சிகள் ரொம்ப நெருக்கடியை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிற விருப்பமோ இல்ல உங்களுடைய ஏக்கமோ நிறைவேற போறதில்ல, நிச்சயம் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போட நாங்க நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அப்போ அவர் இப்போ சார் வந்து இடையில ஒரு மிகப்பெரிய, எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜோக்கு, அதை சொன்னார். சிரோமணி அகாலிதள் இடத்துல வந்து எந்த ஆலோசனையும் செய்யாமல் தான் ஃபார்முலாஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க கூட்டணி விட்டு வெளியேறினாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் இடத்திலே கூட தெரியாது டிமானிட்டைசேஷன் அறிவிக்கும் போது. இதனால் தான் மரியாதைக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரகலா ராஜன் அவர் சொன்னார், ஒன் ஹூ ஹஸ் காட் பேசிக் ப்ராக்டிஸ் இன் எக்கானமி, நாலேஜ் கூட இல்லை, பேசிக் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க கூட டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு. இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம், இதெல்லாம் வந்து இந்தியாவே புரட்டி போட்ட திட்டங்கள் இவைகள் எல்லாம்.
இவைகளை எல்லாம் யாரோட ஒரு சாதாரண திட்டத்தை யார்ட்டையும் ஆலோசிக்காம சொன்னாரு அப்படின்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அவர் ஒரு ஜனநாயகவாதி, எல்லாரோடும் ஆலோசித்து தான் எதையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய என்டிஏவுடைய டிஎன்ஏலேயே அது கிடையாதுங்கிறனா. என்டிஏ மீனிங் அதில் இப்போ அதுவும் மோடி சர்க்கார் தான் நான் சொல்லுவேன். அந்த மோடி அவருடைய அடிப்படையிலேயே, அரசியல் அடிப்படையிலேயே அவர் ஃபுல் மெஜாரிட்டியில் தான் முதல்வராக தொடர்ந்து பயணிக்கும் பொழுதும் சரி, இங்கே 2 முறை பிரதமராக இருக்கும் பொழுதும் சரி, ஃபுல் மெஜாரிட்டியோட தான் நினைத்ததை அப்படியே செய்துவிட்டு யாரோடும் ஆலோசிக்கக்கூடிய பண்பே இல்லாதவர் என்பதனால்தான் இப்ப கூட என்ன தெரியுமா, இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட தலைவர் தேவை, உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்னு திரு சந்திரபாபு நாயுடு பாராட்டுறார் திரு மோடி. நீங்க இவர மாதிரி தலைவரே இல்ல அப்படின்னு சொன்னதும் அது அவரே. மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா எதிர்கட்சிகள் இந்த எண்ணிக்கையை கூட பெற முடியாதுன்னு திரு நிதிஷ்குமார் சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு மோடி மீது நம்பிக்கை இருக்கு, மோடிக்கு இந்த தலைவர்கள் மீது நியாயமா என்ன தெரியுமா, இவங்க 2 பேர் சொல்றத ஸ்டேட்மெண்ட் மேற்கோள் காட்டி முதல்ல என் கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் 2 பேர் தான் இவரை மாதிரி தலைவரே கிடையாது, நரேந்திர மோடியை விட சிறந்த தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, எதுக்கு இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு கேட்டதே சந்திரபாபு நாயுடு தான். இப்போ ஸ்பீக்கரை வச்சு பேரல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க, என் கூட ஒற்றுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு தன்னுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இவங்களோட இனிமேல் ஒட்டு வரவு இருக்கக்கூடாது என்று சொன்னவர் நீங்க சொன்ன அதே நிதிஷ்குமார் தான். நான் எதுக்காக உங்க கேள்விக்கு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து, எதற்காக இதை நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றால், ஆட்சி கவிழ்ந்து விட வேண்டும், நிலையான ஆட்சி இல்லாமல் போய்விட வேண்டும் என்று ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய யாரும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஜனநாயகம்னா என்னன்னு உங்களுக்கு கத்துக்கணும். நீங்க இதுதான் ஆட்சி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு ஆட்சி முறை இருக்க வேண்டும். உங்களுக்கு நெருக்கடிகள் இல்லாத போது, யாரோடும் ஆலோசிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா, எதேச்ச அதிகாரமாக நீங்க எடுத்ததே முடிவுன்னு அறிவிக்கிறீங்க. உங்களை எதிர்ப்பவர்களை நீங்க பீனலைஸ் பண்றீங்க, எதிர்க்கிறவங்களை தூக்கி போய் ஜெயிலில் போடுறீங்க. உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கனடியன் முன்னால கனடால ஒரு அமைச்சர் இருந்தார் தோசஞ்சின்னு, அவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இந்தியாவில் திங்ஸ் ஹேவ் கம் டு சச் a dangerous pass, mere disagreement would be considered as treason அப்படினார். நீங்க மோடி சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லைங்க அது சரியா படலையே என்று சொன்னாலே அது தேச துரோகம் என்று பார்க்கப்படும் என்று சொன்னார். அதான் சாரம் சொன்னார், சபீர் சாரம் சொன்னார். அந்த வார்த்தைகள் தான் அவருடைய வார்த்தைகள் தான் சொல்றேன். அந்த அளவுக்கு ஆபத்தை நோக்கி நீங்க தேசத்தை தள்ளிட்டீங்க. எதிர்க்கட்சிகள் கருத்தை சொன்னாலே இவங்க தேசத்துடைய வளர்ச்சியை எதிர்க்கிறாங்க என்றெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா. இப்ப நீங்க கூட்டணி, இன்னொரு எல்லாத்துக்கும் மேல கூட்டணி ஆட்சி என்பது ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும் என்று சொன்னவர்கள் யார்? கூட்டணி ஆட்சி என்பது வருஷத்துக்கு ஒரு பிரதமரா? இப்ப அதே கேள்வி உங்களை நோக்கி வருது. அதான் ஜனநாயகத்துடைய அழகு. அந்த சந்தோஷத்தை தான் இருக்கிறோம். உங்கள் ஆட்சி கவிழ வேண்டும் அல்லது ஒரு ஸ்டெபிலைஸ்டான கவர்மெண்ட் இல்லாம போயிடணும், இந்த கவர்மெண்ட் டீஸ்டெபிலைஸ் ஆகணும் என்று எந்த ஜனநாயகவாதியும் தேசத்தை நேசிக்கக்கூடிய தேசப்பட்டவன் அப்படி நினைக்க மாட்டான். பாஜகவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, கூட்டணி ஆட்சியை கையாண்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. இல்லையே திரு வாஜ்பாய் தலைமையில் மோடி சர்க்கார், நீங்க மோடி 3.0 இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? மோடி 3.0 தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. மோடி 3.0 அது கிடையாது. வாஜ்பாய்க்கு கூட ஒரு 13 நாள்ல ஆட்சியை கவலை விட்ட ஒரு அனுபவம் இருக்குது அவருக்கு. அதே நேரம் இன்னொன்னு சொல்றேன், பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மத்தியிலே மெல்லிய கோடு இருக்கிறது என்று சொன்னவர், பாபர் மசூத் இடிப்பிற்கு பின்னால் என்னுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டேன் என்று சொன்னவர் வாஜ்பாய். அவருக்கும் மோடிக்கு நீங்க சம்பந்தமே படுத்த முடியாது. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, மோடி 3.0 அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல. பாஜக மோடியுடைய பாஜக என்ன, வாஜ்பாயுடைய பாஜக என்னங்கிற பாயிண்ட் நான் வரல. மோடி 3.0 தான் இப்ப கொஸ்டின். மோடிக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? எல்லோரோடும் இணங்கி செல்லக்கூடியவராக மோடி இருந்திருக்கிறாரா? எல்லோரோடும் இணங்கி சென்றால் அந்த ஆட்சி ஜனநாயக ஆட்சியாக இருக்கும். இப்ப நீங்க எல்லாரும் கூட்டணியில வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப சொன்னார்ல, அவரை கன்வின்ஸ் பண்ணுவோன்னு, யார்? வெங்கையா நாயுடு, இவர சந்திரபாபு நாயுடு. இவங்க 2014 இதே திருப்பதி புண்ணிய பூமிக்கு அந்த இடத்தில் வாக்குறுதி கொடுத்தார். அதுக்கு முன்னால ராஜ்யசபால மன்மோகன் சிங் அவர் சொன்னாங்க, 5 வருஷம் நாங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம் ஆந்திராக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அது என்ன 5 வருஷம் 10 வருஷம் கொடுக்கணும் என்று சொன்னார் வெங்கையா நாயுடு. சொல்லிட்டு அடுத்த மாதத்தில் ஆந்திராவில் திருப்பதிக்கு வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப போட்டியாளராக இருந்தார் எலெக்ஷன்ல. 2014 திருப்பதிக்கு நாங்கள் 10 ஆண்டுகள் ஸ்டேட்டஸ் கொடுப்போம்னு சொல்லி இப்ப 2024 உங்களை சந்திரபாபு நாயுடு கன்வின்ஸ் பண்ணிடுவீங்களா? இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்காம கன்வின்ஸ் பண்ணிடுவீங்களா? 4% முஸ்லிம் ஃப்ரம் தி வெரி பிகினிங் வி ஆர் கிளியர் ஆன் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்ப இந்த தேர்தலில் சொல்லியிருக்கார். அவரை நீங்க கன்வின்ஸ் பண்ணிடுவீங்களா? இதைத்தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்ப இந்த அரசியல் களம் எப்படி இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். திரு ரவீந்திரன் துரைசாமி, பொருந்தா கூட்டணி மாதிரி தெரியுதா திரு என்டிஏ கூட்டணி? இவங்க எல்லாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது வின் வெற்றி பெற்ற கூட்டணி. வின்-வின்னா? எஸ், வின் தான். ஆந்திரால வின், பீகார்ல வின். ரெண்டோரும் தானே இதுதான் இங்க இஷ்யூ. நம்பர்ஸ் மேட்டர் ஒண்ணுமே கிடையாது. there is no other alternative for மோடி headed NDA government. NDA coalition government, majority government, coalition government. பாஜக தான் மைனாரிட்டி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இஷ்யூவே எலக்ட்ரல் அலையன்ஸ் தான் இங்க இஷ்யூ. அந்த பாஜகவுடைய சில கோரிக்கைகளை திரு சந்திரபாபு நாயுடு திரு நிதிஷ்குமாரும் ஏத்துப்பாங்க. திரு சந்திரபாபு நாயுடைய சில கோரிக்கைகளை பாஜக ஏத்துக்குமா? அப்படி அமைக்கபலா வந்துருவாங்களா? கண்டிப்பா. இவங்களோட செல்வாக்கு பீகார்ல குறைஞ்சா அது
பிஜேபிக்கு சீட் கன்வெர்டபிலிட்டியை பாதிக்கும். இவங்களோட செல்வாக்கு ஆந்திராவில் குறைஞ்சா பிஜேபியோட சீட் கன்வெர்டபிலிட்டியை பாதிக்கும். அவங்களுக்கும் 3 தேர்தலில் 2 தேர்தலில் மோடியை நம்பி தான் ஜெயித்தாங்க. மோடி நம்பாத தேர்தலில் தோல்வி அடைஞ்சு 3வது போனார் நிதிஷ்குமார். அதனால மாஞ்சியை அவர் முதல்வராக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்தது. அதே மாதிரி நாயுடுவும் முதல் தேர்தலில் மோடியை நம்பி ஜெயித்தார், 2வது தேர்தலில் தோல்வி அடைஞ்சார், மீண்டும் 3வது தேர்தலில் மோடி பிரதமர் ஜெயித்திருக்காப்புல. இந்த இஷ்யூவே இவங்க செல்வாக்கு அவங்க மாநிலங்களில் குறைகிறது பாஜகவையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கொலிஷன் பொலிட்டிக்ஸு, கொலிஷனோட அலையன்ஸ் பொலிட்டிக்ஸு, எலக்ட்ரல் அலையன்ஸுங்கிறது கம்பல்ஷன் ஆயிட்டு. சிஏஏ வந்து வெஸ்ட் பெங்காலில் கை கொடுக்கல, ஆனால் கூட்டணி ஆந்திராவிலையும் பீகார்லையும் கை கொடுத்துருக்குது. அப்போ கை கொடுத்த பாதையில் தான் போக முடியும். இன்னும் சான்ஸ் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கூட யாரும் போகாத அளவுக்கு தோத்து போனவர்கள் மாயாவதி என்றாலும் சரி, சந்திரசேகர் ராவ் என்றாலும் சரி, அகாலிடல் மன்னிக்கவும் லோக்டல் ஹரியானா ஃபேக்ஷன் என்றாலும் சரி, மீண்டும் சிரோன்மணி அகாலிடல் என்றாலும் சரி, அவங்க காங்கிரஸ் ஆப்ஷன் கிடையாது. மேக்சிமம் இந்தியன் பொலிட்டிக்ஸில் அதிக அளவு இந்தியா கூட்டணிக்கு ஆள் போகாமல் நம்ம அலையன்ஸ் பார்ட்டியை கன்வின்ஸ் பண்ணி ஃபியூச்சரா வெளியே இருக்க முடியும் கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வேண்டிய. திரு அஜித் பவார் இன்னைக்கே அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாரு. அஜித் பவார் அதிருப்தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து அது அவர் வெளியே போறேன்னு சொல்லல. ஒரு எம்பி இருக்கிறாரு, கூட தான் இருப்பாரு, எந்த பாதிப்பும் இல்லை. பிரபுல் பட்டேல் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஏத்துக்க மாட்டேங்கிறார், அவ்வளவுதான். அதுல அதிருப்தியால வந்து நாங்க என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்லாம் அவர் போக போறது இல்லை. எந்த ஒரு கட்சியோட நம்பர்ஸ்லயே நம்பி இல்லை. இவங்க 2 பேருக்கும் உள்ள சட்டமன்ற தேர்தல் அது பிரதிபலிக்காதா? மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலில் அது 3 கட்சிகள் எதிரணியிலிருந்து ஜெயித்திருக்காங்க. 3 பேர்ல ஒருத்தர் வந்து ராகுல் காந்தி பிரதமருங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டார், உத்தவ் தாக்கரே. அவர் கட்சிக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் சரத்பவார்ட்ட தான் கட்சி இருக்குங்கிறது எண்ணிக்கை அடிப்படையில். இல்ல, நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் வேற. உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தியை பிரதமர்னு சொன்னாரு, சரத்பவார் அதை சொல்லல. அப்போ அவங்க 2 பேர்ல யார சீஃப் மினிஸ்டரா காங்கிரஸ் சொல்ல போறாங்கிறதும் ஒரு கேள்வி. அந்த சூழ்நிலையில 8 எம்பிக்கள் இருக்கக்கூடிய சரத்பவார் கூட சுப்ரியா சூலே சிஎம்னா வரலாம். இங்க வந்து அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ்ல வெற்றி தான் இங்க ஓடிட்டு இருக்கே தவிர ஐடியாலஜிங்கிறதுல வந்து காமன் சிவில் கோட் ட்ரைபல்ஸ் ஓட்டை பாதிக்குதுன்னு சொன்னா அதை ப்ரெஷர் பண்ண போறதில்ல. காமன் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரைபல்ஸ் ஓட்டை பாதிச்சு சீட்டுகள் போகும்னா யாரும் அந்த இதை எடுக்க போறதில்லை. அதே மாதிரி சிஏஏ வந்து எதிர்பார்த்த பலனை வெஸ்ட் பெங்காலில் கிடைக்காதுன்னு சொல்லும் போது இந்த கூட்டணி கட்சிகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே அதுல ரியலைசேஷன்ஸ் வரும். இங்க வந்து அரசியல் காங்கிரஸோடு இணைந்து செயல்படக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதா சரத்பவார் சொல்லியாச்சுல்ல, சொல்லியிருக்கிறாரு. யார் சீஃப் மினிஸ்டர் கொடுக்க போறீங்க நீங்க? சரத்பவார் வந்து ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் சொல்லல, உத்தவ் தாக்கரே சொல்றாருன்னா என்ன நீங்க இங்க மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் ஆயிருங்கன்னு அவர் துண்டு போடுறாரு. அதுதான் மேட்ரு. அந்த இடத்துக்குள்ள அவங்க 2 பேரும் வந்து எல்லா காலமும் ஒன்றா இருந்த கட்சிகள் கிடையாது. சிவசேனாவும் என்சிபியும் நேரடியா எதிரான கட்சிகள். அதுல யார் சிஎம் வரக்கூடிய இடத்துல பாஜகவுக்கு பெரிதாக பலனளிக்காத கூட்டணி கட்சிகளை விட காங்கிரசுக்கு பெரிதாக பலனளித்த 2 கூட்டணி கட்சியில சிஎம் போஸ்ட்ல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பாஜக அதை எதிர்கொள்ளும். திரு அஜித் பவாருடைய அதிருப்தி ஒன்னும் பண்ணாதுன்னு பாஜக நினைக்குதா, இல்ல சரி செஞ்சிட முடியும் அந்த அதிருப்தி? இப்போ அந்த பிரச்சனையே வரல. நீங்க சொல்றதுக்கு என்னென்னலாம் அவென்யூஸ் இருக்குங்கிறதுன்னு சொல்றேன். நான் நம்பர்ஸ் வந்து there is no other alternative. அஜித் பவார் இல்ல, யாருமே அதுல மேட்டர் இல்ல. மோடி கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட் headed by மோடி, என்டிஏ பார்லிமெண்ட் பார்ட்டி லீடர் will continue for 5 years. அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? மோடி என்டிஏ கவர்மெண்ட் தான். இதுல பிரச்சனை என்னன்னா இதுதான் பிரச்சனை, கூட்டணி தான். அப்ப அதனால மாயாவதியை சேர்க்கணும், சந்திரசேகர் ராவ நாளைக்கு சேர்க்கணும், லோக்கல் பார்ட்டிஸை சேர்க்கணும், ஆலிடல சேர்க்கணும். இங்கேயும் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல ஏன் நீங்களே அந்த வார்த்தையை சொல்றீங்க? 240 தொகுதிகள் கிட்ட வாங்கி இருக்கிற பாஜகவை வந்து ஏன் நீங்க மோடி கவர்மெண்ட் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? என்டிஏ கவர்மெண்ட் தான், என்டிஏ மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. மோடி கவர்மெண்ட் கொடுக்கல, பாஜக கவர்மெண்ட் கொடுக்கல, என்டிஏ மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் லெட்டர் டு பிரசிடென்ட். இட் இஸ் எ மெஜாரிட்டி கவர்மெண்ட். கலைஞர் நடத்துனது மைனாரிட்டி கவர்மெண்ட் வித் அவுட் சைட் சப்போர்ட் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் பிஎம்கே. இது மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஆல் தி என்டிஏ constituents are ministers in the majority government. இது எப்படி majority government? NDA majority government. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வந்திருக்காங்க. NDA majority government. அப்படி எப்படி சொல்றீங்க? பிரதம ஜனாதிபதி NDA majority government தான் இது. பிரசிடென்ட் கிட்ட இந்த லெட்டர் தான் கொடுத்தாங்க. அந்த லெட்டர் எடுத்து பாருங்க.
அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இதான் கொடுத்தாங்க. அதை பிரசிடென்ட் ஏத்துக்கிறார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் சார் அந்த லெட்டர் அதை தான் கொடுத்தாங்க. பிரசிடென்ட் ஏத்துக்கிறார். அந்த லெட்டர் நீங்க கொடுத்து ஏத்துக்கிட்டாங்க. நடைமுறை தான், ஏத்துக்கிறது நடைமுறை தான். என்டிஏ மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். என்டிஏ பிஜேபி மைனாரிட்டியா இருக்கலாம், என்டிஏ மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். இட் இஸ் என்டிஏ கவர்மெண்ட். என்டிஏ அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் பேர் வச்சா அது மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆயிருமா? எப்படி சார் இது? இல்ல என்டிஏ கவர்மெண்ட் தான், அதுல ஒண்ணும் குழப்பம் என்டிஏ அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட்னு ஒன்னு இருக்காங்க. இல்ல அவங்க கிளைம் ஸ்டேக் பண்ணும்போது என்டிஏ மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் பிரசிடென்ட் கிளைம் ஸ்டேக் பண்ணாங்க. என்டிஏ ஓட பார்லிமெண்ட் பார்ட்டி லீடர் தான் மோடி. சார் என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்கு. இந்த கூட்டணி நாங்க அமைத்திருக்கிறோம். இந்த கூட்டணிக்கு 272 எம்பிஸ் இருக்காங்க அப்படின்றது அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. பிஜேபிக்கு இருக்கிறது 240 எம்பிஸ் மட்டும் தான். பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தான் கூட வந்து. அதத்தான நானும் சொல்றேன். அதனால தான் என்டிஏ அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். என்டிஏ மெஜாரிட்டி கவர்மெண்ட்ன்ற வார்த்தையில தான் உங்களுக்கு என்டிஏ அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட், மெஜாரிட்டி இல்ல அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆண்டாள் மேடம் 400 இல்ல, 370 இல்ல, 272 இல்ல அப்படிலாம் சொல்லி திருப்தி பட்டுக்கலாம். ஆனாலும் என்டிஏ கவர்மெண்ட் தான் மோடியாக பிரதமர் தானே இருக்கிறார். இல்ல புதிதாக பதவி ஏற்கின்ற இந்திய அரசுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். அது தனி. ஆனா இனிமே எல்லாருமே வார்த்தைகளை விளையாடுறீங்க. இனிமே தனி. இனிமே இந்திய அரசு மோடிக்கு வாழ்த்து, பாஜகவுக்கு வாழ்த்து, இந்திய அரசுக்கு வாழ்த்துக்கள். இந்திய அரசு அது என்னதான் இருந்தாலும் நம்மோட தேசத்தோட அரசு, அதுக்கு நம்முடைய மரியாதை வணக்கம் எல்லாமே இருக்கு. அது தனி. இனிமே பேச போறதான் உண்மையிலேயே நம்ம டிபேட்டுக்கு வந்துடலாம். ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, அப்புறம் என்ன ரொம்ப புதுமையாக இருக்குது, நூலு ஒருத்தன் கையிலே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த நூல் ஒருத்தன் கையிலேங்கிறதா இப்போ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சகோதரர் ரவீந்திரன் சொல்லிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப, அதாவது நிதிஷ் அண்ட் நாயுடு தான் அவங்கள காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி. இதை முழுக்க முழுக்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறாரு. இது முழுக்க முழுக்க 4 சுயேட்சைகள் வந்து சேர்ந்திருக்காங்கல்ல, அடுத்ததும் போயிட்டாரு. இது அப்படி இல்ல. இது நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டும் இல்ல, நாயுடு கவர்மெண்ட்டும் இல்ல, என்டிஏ கவர்மெண்ட்டும் இல்ல. 4 சுயேட்சைகள் வந்து சேர்ந்திருக்காங்கல்ல அந்த நம்பரை கொண்டு வரதுக்கு. அவர்களால் இனிமேல் நடத்தப்பட போகிற கவர்மெண்ட். அதனால அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ்னு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பிரதமர் சொல்லிட்டே இருந்தார்ல பரப்புரையில, அதை இப்போ பிரதமர் செய்து காமிக்க. விரைவில் அவர்கள் பாஜகவில் இணையலாம். அதான் அது இருக்கு. அது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று. அது தவிர அவங்களுக்கு அது வழக்கமான ஒன்று. பிஜேபி எப்பவும் மீன் வலையை தூக்கி போட்டு எல்லாரையும் இழுத்துக்கிட்டே இருக்கிறதா அவங்களோட இயல்பு. விரும்பி தானே போய் இணையறாங்க. மோடி மீதான நம்பிக்கை, அவர் ஆளுமை மீதான நம்பிக்கையில தானே போய் இணையறாங்க. அவரோட வல்லமை, அவங்க பரப்புரையில என்னெல்லாம் சொன்னாங்க, தனி நபர், நம்முடைய வல்லமை மிக்க பிரதமர், இவர் தான் வரணும், கூட்டணி ஆட்சியெல்லாம் நெல்லிக்காய் மூட்டை, வருஷத்துக்கு ஒரு பிரதமர்னாங்க. இப்ப அதே வார்த்தைகளை இவங்களுக்கு நம்ம சொல்லலாம்ல, வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இங்கேயும் வருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் திரு மோடி பேசும்போது எதிர்க்கட்சிகள் வந்து தோல்வி மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனா நாங்க தோல்விலாம் அடையல, நாங்க எப்போதுமே தோல்வி அடைய மாட்டோம், இப்போது நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் அப்படி சித்தரிக்க தான் முயற்சி பண்ணிருக்காங்க. சித்தரிக்க முயற்சி பண்ண எதிர்க்கட்சிகள் தான் தோத்துருக்காங்க. அதுல மிக முக்கியமான தோல்வியா நான் எதை தெரியுமா பாக்குறேன்? ஒரு செங்கோலை தூக்கிக்கிட்டு இப்படி ஒரு தவம் முனிவர் மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள போன ஒரு மோடி அன்னைக்கு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி கும்பிட்டு கையில எடுத்து வச்சு வணங்குறார். அதை தவிர ஒரு ட்வீட் போட்டார். என்னன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருப்பதால் தான் பிற்பட்ட வகுப்பில் பிறந்த நான், ஏழையாக பிறந்த நான் இப்படி ஒரு உயர் பதவிக்கு வர முடிகிறதுன்னு இப்பதான் தெரியுது அவருக்கு. அரசியலமைப்பு சட்டம் தான் நான் என்னுடைய முதன்மையான புனித நூல்னு அவர் கடந்த முறையும் சொல்லியிருக்காரு. He doesn't take ownership of his wordsங்கிறத முதல்ல நம்ம நினைவுல வச்சுக்கணும். என்ன 50 நாள் கொடுங்க, இல்லைன்னா என்ன தூக்கில போடுங்க அப்படின்னு டிமானிட்டைசேஷன் சொன்னாரு. அப்புறம் 5 வருஷம் கொடுங்க அப்படின்னு இன்னும் வேற எதுக்குப்பா சொன்னாரு? ஜிஎஸ்டியா? 5 வருஷம் கொடுங்க, இன்னொரு 5 வருஷம் கொடுங்க, நான் இந்தியாவை 3வது இடத்துக்கு முதல் இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இதெல்லாம் does he take ownership of his words? அதை தவிர இன்னொன்னு என்ன சொன்னார்? நாடாளுமன்றத்தில் சொன்னார்ல 400 சீட் வின் பண்ணுவோம், 370 எங்களோட பிஜேபி மெஜாரிட்டினார். அது கிடைக்கலங்கும் போது ஜூன் 4ஆம் தேதி அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இஃப் he has taken ownership of his words, 4ஆம் தேதி போய் தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செஞ்சிருக்கணும். அப்பவும் அவர் தான் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்டா இருப்பாரு. ஆனா அந்த ஒரு பொறுப்பு கூட இல்லாத ஒருவராக, பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னா தமிழும் இனிமையும் சொல்லுவோம், பிரிக்க முடியாதது எதுவோனா மோடியும் பதவியும்.
அப்படி ஒரு பதவி வெறி உள்ளவர். இப்ப பாருங்க, கடந்த ஒரு வாரமா இந்த டேட் மாறி மாறி போயிட்டே இருக்கு. அவர் முகத்துல யோசிச்சு பாருங்க. நீங்க தங்கவரதராஜன் ஒரு கணக்கு இல்ல சாதாரணமா பார்த்த அந்த காட்சிகளை எல்லாமே நினைவில் வச்சுக்கோங்களேன். நீங்க பாலிடிக்ஸ் அந்த மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கெல்லாம் போக வேண்டாம். 10 வருஷமா எங்கேயாவது நீங்க அவரை குரூப் போட்டோல பாத்திருக்கீங்களா? எல்லாமே ஒற்றை காட்சி. ஒரு ஷாட் எடுத்தீங்கன்னா அவர் மட்டுமே நடப்பார், அவர் மட்டுமே மிதப்பார், அவர் மட்டுமே கடற்கரைக்கு பக்கத்துல உட்கார்ந்திருப்பார், அவர் மட்டுமே கவிதை எழுதுவார், அவர் மட்டுமே பேசுவார். எல்லாமே மோடி மோடி மோடி. இப்ப எப்படி திடீர்னு என்டிஏவா மாறுது? அதுதான் எங்களோட ஒரே கேள்வி. ஏன்னா நீங்க அந்த 4 சுயேட்சைகள் தயவில் தான் இருக்கிறீர்கள். என்டிஏங்கிறது நாயுடு நிதிஷ் அலையன்ஸ் இல்ல. இந்தியா கூட்டணி பெற்ற நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கையை விட பாஜகங்கிற ஒற்றை கட்சி பெற்ற எண்ணிக்கை அதிகம் இல்ல. அந்த கிரெடிட்ட கூடவா பாஜகவுக்கும் கொடுக்க மாட்டீங்க? கொடுக்கலாம். அது எப்படி வந்தது? எத்தனை இயந்திரங்கள், அரசு இயந்திரங்கள் அவர்களுக்கு சார்பாக இயங்க வைத்தார் பிரதமர். இன்னமும் கூட 17C பற்றி நாம போட்ட அந்த கேஸ்க்கு நடக்கவே இல்லை, விசாரணை நடக்கல. ஏன் தேர்தல் ஆணையம் அந்த 17C இன்னும் ரிலீஸ் பண்ணல? எத்தனையோ மாறுபாடுகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க பொதுமக்கள். 17C உள்ள வாக்குகளும் அவர்கள் சொன்ன வாக்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்புறம் என்னெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் ஆயுதமா? இடியை வச்சிருந்தாங்க, சிபிஐ, ஐடி, அப்புறம் தேர்தல் ஆணையம், அப்புறம் எதிர்கட்சிகளோட கணக்குகளை முடக்கினது, அவர்கள் கையில் செலவு செய்வதற்கு நிதியே இல்லாமல் செய்தது, எதிர்பக்கத்தில் எதிரிகளே இல்லாத மாதிரி அவர்களை சிறையில் அடைத்தது. இத்தனையே செஞ்சுட்டு நீங்க வெறுமே 243 தான் வாங்க முடியுதுன்னா வெற்றியே இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு இல்ல எதிர்கட்சிகளே இல்லை அப்படிங்கிறார். எதிர்கட்சிகள் இல்லாமல் அழித்தொழித்தது யாரு? திரு ஷபீர், கூட்டணி ஆட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வந்துரும், அவங்க தரப்பு கோரிக்கைகளை இவங்க ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்கு அப்படிலாம் பேசப்பட்டாலும், திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி 2 தரப்புக்குமே ஒரு தேவை இருக்குல்ல. இப்ப இவங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கணும், மாநிலத்திற்கான நிதி கிடைக்கணும், மத்திய அமைச்சரவையிலும் இடம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க சட்டமன்ற இதுல மாநிலத்தில் செய்வதன் மூலமாக 2 தலைவர்களுமே, திரு சந்திரபாபு நாயுடு, திரு நிதிஷ்குமார் இருவருமே அங்க இருக்கக்கூடிய மாநில செல்வாக்கு உயர்த்தணும்னு நினைப்பாங்க இல்லையா? இதுல ஏன் குழப்பம் வரும்ன்ற எதிர்பார்ப்பு நிலவுது? இப்போ இந்த என்டிஏ சர்க்காருக்கு பதிலா இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்புல அமர்ந்திருந்தாங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே என்ன சொன்னாங்க? இந்த பக்கம் மோடி இருக்காரு, அந்த பக்கம் யார் இருக்கா? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முதலமைச்சரா, ஒவ்வொரு பிரதமரா இருப்பாங்க, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பிரதமர் மாறிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எந்த கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அதுல குழப்பங்கள் வரதான் செய்யும். இப்ப இந்த கவர்மெண்ட்ல குழப்பம் வராது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எந்த உறுதியான நிலைப்பாட்டோட நீங்க அதை சொல்ல முடியும்? குழப்பங்கள் அப்படின்றது, பிரச்சனைகள் அப்படின்றது பெரிய பெரிய கருத்து முரண்பாடுகள், அதாவது கொள்கை ரீதியான முரண்பாடுகள் எல்லாம் வரணும் அப்படின்னு கூட கிடையாது. சின்ன விஷயமா இருக்கும், பிரச்சனை வந்துடும், சந்திரபாபு நாயுடு போன் எடுக்க மாட்டாரு, இல்ல நிதிஷ்குமார் போன் எடுக்க மாட்டாரு, டெல்லி அலற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இந்தியா கூட்டணி பல மாநில தலைவர்கள் சங்கமிக்கக்கூடியது ஒரு புள்ளி. கரெக்ட். ஆனா என்டிஏல பாஜக ஒரு பக்கம் வெர்சஸ் இந்த பக்கம் மாநில. நீங்க பாஜக யாருடைய தயவுல இன்னைக்கு ஆட்சியில இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க 240 அப்படின்றது உங்க நம்பர்ஸ். பட் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி அமைக்க முடியாது இல்லையா? நீங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதை யாருமே குறைச்சி மதிப்பிடல, அதை யாருமே கேள்வியும் கேட்கல. பட் எங்களுடைய கோரிக்கையை நீங்க செஞ்சு கொடுக்கல அப்படின்னும் போது, எங்களுடைய கோரிக்கையை நீங்க செவிசாய்க்கல, எங்களுடைய கோரிக்கையை நீங்க நிறைவேற்றல அப்படின்னும் போது நிச்சயமா அவங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லையா? இப்ப இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த 10 ஆண்டு காலம் பிரஷர் பாயிண்ட் அப்படின்றது ஒண்ணுதான். அது நரேந்திர மோடி மட்டும்தான் அவரை பிரஷர் பண்ணா மட்டும்தான் இதான் நடக்கும். விவசாயிகள் 1 வருஷம் போராட்டம் பண்ணாங்க, கண்டுக்கவே இல்லையே. யூபியில் அது பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னும் போது அதை வாபஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் சிஏஏ என்ஆர்சி ப்ரெஷர் பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்றது இப்போ ஆந்திரா ஒரு ப்ரெஷர் பாயிண்டா மாறி இருக்கு, பீகார் ஒரு ப்ரெஷர் பாயிண்டா மாறி இருக்கு. நீங்க டெல்லியில போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ண, ஆந்திரால ஒரு போராட்டம் பண்ணி அங்க சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக மனநிலை மாறுகிறது அப்படின்னா அவர் கூப்பிட்டு சொல்ல போறாரு. இல்ல நிதிஷ்குமாருக்கு ஒரு நெருக்கடி அங்க ஸ்டேட் லெவல்ல உருவாகுது அப்படின்னா அவர் இங்க நெருக்கடி போட போறாரு, இங்க அழுத்தம் போட போறாரு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் இந்த அரசாங்கத்துல. தங்க வரதராஜன், பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள், செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய திட்டங்கள், கொண்டு வரணும்னு விருப்பப்படக்கூடிய சட்டங்கள்லாம் தங்களுக்கு லாபம் இருக்கும், மாநிலத்துல தங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, அரசுக்கு பாதிப்பும் இருக்காதுங்கிற வரைக்கும் திரு சந்திரபாபு நாயுடும் திரு நிதிஷ்குமாரும் அதை அலோவ் பண்ணுவாங்க. அங்க நமக்கு சிக்கல்
அங்க பாதிப்பு இருக்கு அப்படின்னா அவங்க எதிர்க்க தான் செய்வாங்க. அப்ப பாஜக தங்களுடைய சித்தாந்தம் கொள்கையிலிருந்து விலகி போக வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அவங்க நினைக்கிற அந்த பெரும்பான்மை மக்கள்கிட்ட அவங்களுடைய செல்வாக்கு குறையவோ இல்ல நீர்த்து போகவோ வாய்ப்பு இருக்கும். இவங்களை எதிர்த்துட்டா ஆட்சி பறி போயிடும். எப்படி ரெண்டு சிக்கலையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் சார்? பாஜக சித்தாந்தம் என்ன சார்? மாநிலங்கள் முன்னேறணும், நாடு தேசம் முன்னேறணும். இதுதான் எங்களுடைய. நான் என்ன கேட்கிறேன், எந்த ஒரு மாநிலம் பாதிக்கிற மாதிரி எந்த முடிவும் எப்பயுமே எடுத்தே கிடையாதுங்க. நீங்க விவசாய சட்டம் பாதித்தா அது வேற கணக்கு. நாங்க எடுத்த முயற்சி வேற, அதை இவருக்கு புரிந்து கொண்ட விதம் வேற. அதனாலதான் அதை கைவிட்டோம், வேற ஒண்ணு கிடையாது. அதனால இன்னைக்கு சந்திரபாபு நாயுடா இருக்கலாம், திரிபோல் அலையன்ஸ்ல தான். நீங்க எப்ப எல்லாம் என்டிஏல வந்திருக்காரோ அப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. எப்பெல்லாம் என்டிஏ விட்டு போயிருக்காரோ மீண்டும் விவசாய சட்டங்களை கொண்டு வருவோம் சொல்லுங்க. மாநில கட்சிகளால தானே வளர்ச்சி பாதிக்கப்படுது. மாநில கட்சிகளால வளர்ச்சி பாதிக்கப்படுது. எப்ப பார்த்தாலும் தேர்தல் நடந்துட்டே இருக்கு அப்படிலாம் சொன்னது. மாநில கட்சிகள்லாம் ஃப்ரீ ஸ்கீம்ஸ் கொடுக்கறாங்க, ரேவடி அப்படின்னாங்க. ரேவடி கல்ச்சரை உருவாக்குறதே மாநில கட்சிகள். அதனால இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் மீது சுமை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் பிரச்சனையாக மாறாது. பதில் சொல்லட்டும். உங்க நேரத்துல இருக்க கூடாது. சரி, பதில் சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே, அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரே கட்டமா நடந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் நாட்டுக்கு நல்லது, பொருளாதார ரீதியாக சரி, பல முடிவுகள் எடுக்கிறது, அந்த விஷயம் தான் சொன்னதை தவிர மாநில தேர்தல் நடத்தக்கூடாது முதலமைச்சர் கூட யார் சொன்னா? அது மாதிரி நீங்களும் கட்டமைக்காதீங்க. அது போல சகோதரி சொன்னாங்க, அவங்களோட திமுக சகோதரி ரொம்ப என்ன சொல்றது, 2014 என்டிஏ சர்க்கார் மோடி சர்க்கார் தான், 2019 மோடி சர்க்கார் என்டிஏ சர்க்கார் தான், இப்பொழுதும் என்டிஏ சர்க்கார் மோடி சர்க்கார் தான். மேடம் தெரிஞ்சுங்க, சகோதரியோட ஆளுக்கு என்ன புரியுதுன்னா, திமுக பாத்தீங்கன்னா இப்ப 40 ஜெயிச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா 2014 இங்க ஜெயிச்ச உடனே இவங்க விட்டு கொடுத்தாலும் அங்க ஆட்சி இருக்கும். அதனால பல பசையோட இலக்க வாங்கினாங்க. 2004 2009 ஆனா 2014 19 நடக்கல, இப்பயும் நடக்கல. அதனால அந்த விரக்தியில பேசுறாங்க. சரி, ஒரே ஒரு கேள்விதான் சுருக்கமா, நான் இடைவேளைக்கு போகணும். ஒருவேளை உங்களோட இருக்கிற திரு சந்திரபாபு நாயுடுவும் திரு நிதிஷ்குமாரும் வேண்டாங்க இதை செயல்படுத்தாதீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தால், அவங்க விருப்பத்தை சொன்னால் பாஜக அதை கைவிட்டுரும், செய்யாது. ஒரு விஷயம் கார்த்திகேயன், நான் புரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அப்படி விலகிட்டு போய் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய 22 கட்சி, தன்னை மாநில உரிமைக்காக 22 கட்சிகிட்ட போய் சந்திரபாபு நிற்பாரா? ஒரு நரேந்திர மோடி இருந்து அந்த மாநிலத்துக்கான காரணத்தை நிதிஷ்குமார் தான் சார் கேள்வி. அதே கேள்வி அவர் பாஜக நோக்கியும் கேட்க முடியும்ல. அந்த இடத்துலதான் அவர் இருக்காரு. நீங்க திரு சந்திரபாபு நோக்கி கேட்கிற கேள்வியை அவர் உங்ககிட்டயும் கேட்க முடியும். அதாவது கார்த்திகேயன், நாங்க 182 வச்சிருந்தப்பே, வாஜ்பாய் வெறும் 182 வச்சிருந்தப்பே நாங்க 6 ஆண்டு கால நிலையான ஆட்சியை கொடுத்தோம், 5 ஆண்டுகள். சரி, இப்ப 241, எங்களுக்கு 182 இல்ல 241. அதனால பொறுத்திருந்து பாருங்கள், இந்த நரேந்திர மோடி ஆட்சி 3.0 10 ஆண்டுகளை விட எப்படி சிறப்பா இருக்கு. ஆண்டாள் மேடம், திரு புகாரி, ரெண்டு பேருமே அடுத்தடுத்து பதில் சொல்லிடுங்க. என்டிஏ அப்படின்னா என்னென்ன டெஃபினேஷன் கொடுக்குறார் திரு மோடி? என்டிஏனா புதிய இந்தியா, என்டிஏனா வளர்ச்சியடைந்த இந்தியா, என்டிஏனா லட்சிய இந்தியா. இப்போ ஒரு கோல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அப்போ அதை நோக்கி அவங்க நகர போறாங்கிற போது நீங்க எல்லோரும் காத்துட்டு இருக்கீங்க எப்படியாவது அங்கே சண்டை வந்துடும் அப்படின்னு. இல்லை, அவங்களுக்கு கோல் இருக்கு, புதிய இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியா, லட்சிய இந்தியாவை நோக்கி நகர்றாங்க. நாங்க சண்டைக்காக காத்துட்டே இருக்கலையே, நாங்கள் விதைத்ததே அன்பை தான். திரும்ப திரும்ப அன்பையும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் விதைத்தோம். அதனால் தான் எங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு தொகுதிகள் கிடைத்திருக்கின்றன, வெற்றி கிடைத்திருக்கிறதுங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் பேசின அந்த பரப்புரையெல்லாம் எடுத்து பார்த்தா நிச்சயமாக நோ டெமோக்ரஸி அலையன்ஸ் தான் என்டிஏ அப்படின்னு நான் சொல்லுவேன். நோ டெமோக்ரஸி அலையன்ஸ். அங்கே ஜனநாயகமே கிடையாது, அங்கே மத நல்லிணக்கம் கிடையாது, பிரிவினைவாதம் மட்டும்தான் உண்டு, மொழிவாதம் மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரியான ஒரு சூழலை வைத்துக்கொண்டு இப்போ திடீர்னு பிரதமரோட வார்த்தைகள் எல்லாமே மாறி போச்சு, அகராதியே மாறி போச்சு. கன்சென்சஸ் அப்படிங்கிறாரு. அவருக்கு அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கூட்டமைவு, எல்லாரையும் அரவணைத்து போதல் அப்படிங்கிறாரு புதுசா அந்த வார்த்தை. அவர் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற எல்லா வார்த்தையும் அவருக்கு புதிதாக திணிக்கப்படுகிறது. யார் அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு முதல்ல கேட்கணும். ஏன்னா அது எதுவுமே அவரோட வார்த்தைகள் இல்லை. பிகாஸ் ஹி டசன்ட் டேக் ஓனர்ஷிப்னு சொன்னேன்ல, 5 வருஷம் எதுக்கு கேட்டாருன்னு திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்தியாவோட ரூபாயை அமெரிக்க டாலருக்கு நான் உயர்த்தி காட்டுவேன்னு சொன்னதுக்காக அவர் சொன்னது, 5 வருஷம் எனக்கு கொடுங்க, நான் உயர்த்தி காட்டுவேன், இல்லைன்னா என்ன தூக்கில போடுங்கன்னு சொன்னாரு. செய்யவே இல்லை. அதே மாதிரி இப்போவும் அவர் ஹி டசன்ட் டேக் ஓனர்ஷிப்.
அவர் எல்லாமே கிளி மாதிரி சொல்லப்படுவதை சொல்லுவார். கிளி தான் சுயம் பேசும் கிளி இல்ல, அவரு சொல்லப்படுவதை திருப்பி சொல்லுகின்ற ஒரு கிளி, அதுவும் நாக்பூர் கிளி அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். கேள்வி அதுதான். ஆனா மேடம் சொன்னதுல இருந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன், அதை சேர்த்தே நீங்க பதில் சொல்லுங்க. பாஜகவுடைய சித்தாந்தம் தான் புதிய இந்தியா, லட்சிய இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியான்னு சொல்லியிருந்தா அவர் என்டிஏ குறித்து சிந்திக்கல, இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் குறித்து சிந்திக்கலன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப தெளிவா என்டிஏனா என்ன, என்டிஏனால தான் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்டிஏனால தான் தென்னிந்தியாவில் கால் பதிக்க முடிஞ்சதுன்னு எல்லோரையும் அரவணைச்சு தான் அவர் இந்த முறை டிராவல் பண்றாரு. சரி சார், இது என்டிஏங்கிறது கூட்டணி, என்டிஏங்கிறது வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் உண்டாச்சா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலே வந்துருச்சா? முன்னாடியே வந்துருச்சு. அப்போ எதுக்கு கேரண்டிக்கு பேர் மோடிக்கு கேரண்டினாரு? குறைஞ்சபட்சம் பிஜேபியோட கேரண்டின்னு சொன்னாரா? சார், எல்லா இடத்திலையும் தன்னுடைய பெயரை முன்னிலைப்படுத்தி கொண்ட ஒருவர் எல்லாம் ட்விட்டரில் வந்து மோடிக்கா பரிவாரன்னு போடுறாங்க. அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்டு அதை அவங்க கட்சிக்காரங்க அவங்க போட்டுக்கிறாங்க. ஒரு கட்சி இந்திய வரலாற்றிலேயே, இது சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே தன்னை மையப்படுத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அதுக்கெல்லாம் மோடிக்கு கேரண்டின்னு சொன்னவர் இன்னைக்கு என்டிஏன்னு பேச வச்சிருக்கு சார் இந்த ஜனநாயக திருவிழா. இதை தான் நீங்கள் முதல்ல கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பிரச்சனைக்கு எதிர்பார்த்து இல்லை. பிரஃபுல் பட்டேல் பிரச்சனையில் இன்றைக்கு அஜித் பவார் நான் வெளியிருந்து வேடிக்கை பார்த்துக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டார். அதே சரத்பவாருடைய குடும்பத்திலிருந்து வந்தக்கூடிய ரோஹித் பவார் நீங்கள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த என்சிபியிலேருந்து எனக்கு ஸ்டேட்டில் மினிஸ்டர் பதவி வேணும், இல்லைன்னா அவர் காங்கிரஸுக்கு போயிடுவாருங்கிறாங்க. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பிரகாஷ் சோலங்கி என்ன சொல்கிறாரு, அங்கே என்சிபியிலேருந்து இப்போ பிஜேபி கூட இருக்கிற பிரகாஷ் சோலங்கி என்ன சொல்கிறாரு, ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் பிஜேபியில் போய் சேர போகிறாரு அப்படிங்கிறார். பிரச்சனை ஆல்ரெடி அங்கே உருவாயிருச்சு, அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டதுக்காக. நீங்கள் எங்களுக்கு விஷன் இருக்குது, இந்தியாவை பலப்படுத்த போகிறோம், இதுதான் இந்தியா, புது இந்தியாவை படைக்க போகிறோம்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு முறையாவது எங்கேயாவது பேசுனீங்களா? நீங்கள் பேசினதெல்லாம் என்ன, மாடு இருந்தா புடுங்கி கொடுத்துருவாங்க, மங்கள் சூத்திரா இருந்தா புடுங்கி கொடுத்துருவாங்க, இதைத்தானே நீங்க தொடர்ந்து பேசுனீங்க. இப்பதானே இப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரிடிய ஜனநாயகம். நிறைவு கருத்து, பாஜகவுடைய செல்வாக்கு குறையுது, திரு மோடின்ற ஆளுமையின் செல்வாக்கு குறையுதுங்கிற பிறகு என்டிஏ இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ங்கிற புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்கிறாரா திரு மோடி? எதிரணி கம்பைன் ஆகி 1-to-1 கொண்டு வர்றாங்க, அதுதான் அங்கே பிரச்சனை. அதே வாக்கு வீதத்தை பெற்றுட்டார் மோடி லீடர்ஷிப்புக்கு இந்தியா ஃபுல்லாக. 1-to-1 கொண்டு வரதான் பிரச்சனை. அப்போ இவங்களும் அலைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். காங்கிரஸ் கூட இவங்க போயிருவாங்களா மாட்டாங்கிற இடத்துல சான்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரிசால கூட பிஜேடி காங்கிரஸ் கம்பைன் பண்ண மாட்டாங்கன்னு சான்ஸ் இருக்குன்றீங்களா? சான்ஸ் இருக்குது, அதுல வந்து அலர்ட்டா இருக்கணுங்கிற அந்த பொலிட்டிக்ஸ் தான் இருக்குது. இன்னொன்று, கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டியில் பிரச்சனை இல்லை, தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். நீங்க பாத்தீங்கன்னா தேவகவுடா கவர்மெண்ட், குஜராத் கவர்மெண்ட் எல்லாம் ஹோமோஜினியஸ் என்டிட்டி காங்கிரஸ் கையில் இருந்தது. விபி சிங் கவர்மெண்ட் ஹோமோஜினியஸ் என்டிட்டி பிஜேபி கையில் இருந்தது. இது வந்து 60 பேர், சோ மெனி ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டிஸ், அவங்கெல்லாம் கம்பைன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போறதில்ல. ஸோ எந்த கட்டத்தில் மோடி மெஜாரிட்டி நிரூபிக்க சூழ்நிலை வந்தாலும் மெஜாரிட்டி நிரூபிப்பார். பிகாஸ் தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். பட் அலைன்ஸ் அர்த்தமெட்டிக்கில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து அலைன்ஸ் முக்கியம். குறிப்பா தேவகவுடா இல்லைன்னா கர்நாடகா என்ன நிலைமை ஆயிருக்கும், ஆர்எல்டி இல்லைன்னா வெஸ்டர்ன் யூபி என்ன ஆயிருக்கும், மீண்டும் ஜேடியு எடுக்கலன்னா பீகார் என்ன ஆயிருக்கும். ஸோ இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எண்ணி நடைபெறுவாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.